வெல்கம் டு சோசியல் அகாடமி 10ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகத்திலிருந்து புக் பேக் கொஸ்டின். 2000ஆம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது. 1894 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஷ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. லண்டன். 2000ஆம் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது. 1902 பால்கனில் டேஷ் நாடு பல்வகை இனமக்களை கொண்டிருந்தது. மாசிடோனியா. டேஷ் போரில் ரஷ்யா பேரிழப்புகளுக்கு உள்ளானது. டானன்பர்க். பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் டேஷ் ஆவார். கிளெமென்சோ. 2000ஆம் ஆண்டில் லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திட்டது. 1925 சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் டேஷ். பெர்டினண்ட் லாசல்லி. நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஜோசப் கோய்பெல்ஸ். வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஷில் நிறுவப்பட்டது. 1927 நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல் படை டேஷ் என அழைக்கப்பட்டது. கெஸ்டபோ. தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் டேஷ் ஆம் ஆண்டு மே மாதம் உருவானது. கிபி 1910 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா டேஷ் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார். 27 போயர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்பிரிக்க நேர்கள். இராணுவ நீக்கம் செய்யப்பட்ட டேஷ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார். ரைன்லாந்து. இத்தாலி ஜெர்மன் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஆன ஒப்பந்தம் டேஷ் ஒப்பந்தம் என அழைக்கப்பட்டது. ரோம் பெர்லின் டோக்கியோ. டேஷ் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தார். ரூஸ்வெல்ட். 1940 இல் ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் டேஷ் ஆவார். சேம்பர்லின். டேஷ் என்பது தொலைவிலிருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி ரேடார். நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் சன்யாட் சென். 1918 இல் டேஷ் பல்கலைக்கழகத்தில் மார்க்சிய கோட்பாட்டை அறியும் அமைப்பு நிறுவப்பட்டது. பீக்கிங். டாக்டர் சன்யாட் சென்னின் மறைவுக்கு பின்னர் கோமிண்டாங் கட்சியின் தலைவராக இருந்தவர் டேஷ் ஆவார். ஷியாங் கை ஷேக். அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பிய அரபு நாடுகளுக்கு திறந்தே இருந்த ஒப்பந்தம் டேஷ் ஆகும். பாக்தாத் ஒப்பந்தம். துருக்கிய அரபு பேரரசை ஏற்படுத்தும் நோக்கை கொண்டிருந்த ஒப்பந்தம் டேஷ் ஆகும். வெர்செயில்ஸ். ஜெர்மனி நேட்டோவில் டேஷ் ஆம் ஆண்டு இணைந்தது. 1955 ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் டேஷ் நகரில் அமைந்துள்ளது. ஸ்ட்ராஸ்பர்க். ஐரோப்பிய இணைவை உறுதி செய்ய பிப்ரவரி 7 1992 இல் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் டேஷ் ஆகும். மாஸ்டரிக். நெதர்லாந்து. டேஷ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். ராமலிங்க அடிகள். புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் டேஷ். மகாதேவ் கோவிந்த் ரானடே. குலாம்கிரி நூலை எழுதியவர் டேஷ். ஜோதிபா பூலே. இராமகிருஷ்ணா மிஷன் டேஷ் ஆல் நிறுவப்பட்டது. சுவாமி விவேகானந்தர். டேஷ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். சிங்சபா. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் டேஷ் ஆவார். அயோத்திதாசர். பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. விஸ்வநாத நாயக்கர். வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக டேஷ் பாதுகாப்பில் இருந்தனர். கோபால நாயக்கர். கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானெர்மென் டேஷ் என்பவரை அனுப்பி வைத்தார். இராமலிங்கர். மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஷ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது பாளையக்காரர் போர். டேஷ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். ஃபதேக் ஹைதர். மன்னராட்சிக்கும் நிலச்சுவாந்தாரர்களுக்கும் எதிரான டேஷ் இயக்கம் 1827ஆம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது. வஹாபி கிளர்ச்சி. சோட்டானாப்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி டேஷ். கோல் கிளர்ச்சி. டேஷ் சட்டம் பழங்குடியினரல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டேஷ். 1908 WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு டேஷ். 1885 காந்தியடிகளின் அரசியல் குரு டேஷ் ஆவார். கோபால கிருஷ்ண கோகலே. கிலாபத் இயக்கத்துக்கு டேஷ் தலைமை ஏற்றார். அலி சகோதரர்கள். 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஷ் அறிமுகம் செய்தது. இரட்டை ஆட்சியை. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமை ஏற்று நடத்தியவர் டேஷ். அப்துல் கஃபார் கான். சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் டேஷ் மெக்டொனால்ட் அறிவித்தார். வகுப்புவாரி ஒதுக்கீட்டை. டேஷ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரை மறைவாக செயல்படுத்தினார். உஷா மேத்தா. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டேஷ் ஆவார். டி. முத்துசாமி. டேஷ் எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார். பாரதமாதா சங்கம். சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் டேஷ் ஆவார். டி. வாடியா. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் டேஷ். ராஜாஜி. டேஷ் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவராவார். யாகூப் ஹசன். 1932 ஜனவரி 26 இல் டேஷ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். பாஷ்யம். முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஷ் ஆகும். தமிழ். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டேஷ் ஆவார். FW எல்லீஸ். டேஷ் தமிழ் மொழியியல் தூய்மை வாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். மறைமலை அடிகள். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஷ் ஆகும். நீதிக்கட்சி. சூரியநாராயண சாஸ்திரி எனும் பெயர் டேஷ் என மாற்றம் பெற்றது. பரிதிமாட் கலைஞர். டேஷ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆபிரகாம் பண்டிதர். இந்தியாவின் முதல் பெண் சட்ட மன்ற உறுப்பினர் டேஷ் ஆவார். முத்துலட்சுமி அம்மையார்.